கடலூர் சென்னை மாதிரி ஒரு தமிழ்நாட்டினுடைய தலைநகரமாக இருந்திருக்க வேண்டிய ஒரு இடம் இது. ராபர்ட் கிளைவ் இங்கிருந்து தான் ஆட்சி புரிஞ்சார். பிறகு கிழக்கு கம்பெனி சென்னைக்கு இதை கொண்டு போயிட்டாங்க. காரணம் என்னென்னா, பக்கத்தில் பாண்டிச்சேரி இருந்ததால் அடிக்கடி பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் சிக்கல் வந்தது. அதனால் வேறு வழியெல்லாம் அங்கே போயிட்டாங்க. அப்படி இருக்க வேண்டிய ஒரு கடலூர் இன்றைக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். என்னுடைய 7 வயசுலேருந்து நான் பார்த்த அந்த கடலூர் தான் நான் இன்றைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சும்மா பெரிய பெரிய கட்டிடங்கள் இருக்குது, வேறு மேற்கொண்டு எந்த விதமான வளர்ச்சிகளும் இங்கே இல்லைங்க. இதை நம்ம ஒத்துக்கணும். அது யாரையும் நான் குறை சொல்கிறதுக்கான இல்லை. ஏன்னா வேலை வாய்ப்புகள் இங்கே இல்லவே இல்லை. அது இப்போ முற்றிலும் கிடையாது. அரசில் வேலை கிடைக்கிறங்கிறது நின்னே போச்சு. அரசு வேலைவாய்ப்பு துறைன்னு ஒன்று இருக்க தவிர 1.25 லட்சம் பேர், 1.25 கோடி பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்க இருக்காங்க. பதிவு செய்யப்பட்டு கணக்கில் இருக்கிறது 80 லட்சம் பேர். மீதி பேர்லாம் மறுபடியும் அதை புதுப்பிக்க விருப்பம் இல்லாமல் தூக்கி போட்டு போனவங்க. அப்போ 1.25 கோடி பேர் வேலை இல்லாத ஒரு ஊரில் ஒரு மாநிலம் இது. அப்போ அதுக்கான முறையான இதை யாரும் செய்யலை. வேலைவாய்ப்பு அலுவலகம்னு வச்சுருக்காங்களே தவிர வேலைவாய்ப்பு தேடித்தராத அலுவலகம் அப்படிங்கிறத அதுக்கு பேரை வைக்கணும். எங்கே திரும்பினாலும் இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால தான் இங்கே மதுக்கடைகள் நிரம்புது, போதைக்குள்ளே போகிறாங்க. வேலை இருந்தால் அதை செய்ய மாட்டாங்க யாரும். அதில் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். நான் என்னை நீங்கள் தேர்ந்தெடுத்தால், இந்த மக்கள் தேர்ந்தெடுத்தால் முதல்ல வேலை வாய்ப்புக்கு தாங்க நான் முன்னுரிமை. ஒரு ஆளும் இங்கே வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது. காரணம், நம்மக்கிட்டே நிறைய வளங்கள் இருக்குது. தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான உணவு உற்பத்தியை தரக்கூடிய மாவட்டம் கடலூர் மாவட்டம். அதுவும் சிறப்புத்தன்மை வாய்ந்த முந்திரி, வாழை, கரும்பு இதெல்லாம் எந்த மாவட்டத்தில் ஒருங்க இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். கேரளாவை உயிர்நாடியாக இருக்கிறதே அந்த பலா. அங்கே ஒன்றுமே கிடையாது. எல்லாம் தேக்க மரம் மாதிரி உயரமாக இருக்குது. அங்கங்கே 4 மரம் காய் தொங்கும். ஒரு பலாவை அவங்க 3000, 4000, 5000 கூட மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி விற்கிறாங்க. ஆண்டு பல நம்ம ஊரில் என்ன செய்கிறோம், அது பலா 2 நாளைக்கு மேலே வச்சுன்னா அழுகி போய்டும், தூக்கி வெளியே போட்டுறோம். அது எல்லாம் தலையில் முக்காடு போட்டு ரோட்டில் வச்சுட்டு உக்காந்துட்டு இருக்குதுங்க எல்லாம். அது அவன் 150 ரூபா சொன்னான்னா கிடையாது 25 ரூபாய்க்கு கொடுங்கன்னு அவங்ககிட்ட பேரம் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க. இது எவ்வளோ காலத்துக்கு நீங்களாம் வேடிக்கை பார்த்துட்ருப்பீங்க? இந்த அரசியல்வாதிகள், இந்த அரசாங்கம் எவ்வளோ காலத்துக்கு வேடிக்கை பார்க்கும்? இது ஒரு விவசாயம் இல்லையா? விவசாயிகளை கதற விடுறது உங்களுக்கு அவமானம் இல்லையா? நான் இதுக்காக வியட்நாம் போனேன். வியட்நாம் போய் பார்த்தா அந்த அரசாங்கத்துக்கு, அந்த விவசாயிகளுக்கு அதிக வருமானம் தர்றது பலா தான். பலா என்பது வெறும் உணவுப் பொருள் இல்லை, நாக்குக்கு சுவையான இனிப்பு மட்டும் இல்லாது இருக்கக்கூடிய முதல்ல புற்றுநோயை சரி பண்ணக்கூடியது பலா. அது தெரியுங்களா? எல்லா மருத்துவ குணங்களும் உடையது பலா. அப்படி ஒரு பொருளை நம்ம சாதாரணமாக தூக்கி போட்டு வச்சுருக்கோம். அதுக்கு முதல்ல அதை பகுப்பு செய்து அதை கேரளாவில் எப்படி இருக்கோ, வியட்நாமில் எப்படி இருக்கோ, இந்தோனேஷியாவில் எப்படி இருக்கோ, அதே மாதிரியான ஒரு 80க்கும் மேற்பட்ட பொருட்களை நம்ம தயார் செய்து விற்க முடியும். அது வேற ஒரு நிறுவனங்கள் இல்லாமல் சொந்தமாகவே நம்முடைய இளைஞர்களை அதை பண்ணிக்க முடியும். விவசாயி மகிழ்ச்சியாக வாழ்வோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.